ஒரு நேரத்தில் வந்து பிராமணர்களை ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருந்த இதே ஆள் தான் சீமான். ஆனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு, அவன் பார்ப்பான். ஏன் பார்ப்பான்? ஏனென்றால் அவன் மனிதர்களை சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். அவருடைய வாக்குகளை அநேகமாக நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க ஃபுல்லாக தாவேக்காக்கு போயிட்டாங்க. அதனால் அவருடைய வாக்குகள் சின்ன பின்னமாயிருக்கு. இந்த எலெக்ஷன் முடியும் போது உங்களுக்கு தெரியும் வாக்கு சதவீதம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்க. பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசுவார். அவர் பணத்துக்காக பேசுகிறாள். வணக்கம் நேயர்களே, ரேடியோ சவுண்ட் 360 சேனலில் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம நேர்காணல் காண இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒர்க்கர்ஸ் கமிட்டியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் திரு சம்சுதீன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சம்சுதீன். வணக்கம். வணக்கம். நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புதிய கட்சிகளாக இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி அவங்கள பற்றி செய்திகள் அதிக அளவில் வந்து ஊடகங்களில் வந்து வந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு நியூஸாக ஊடகங்கள்லாம் வர்ற மாதிரி இப்போ சமீப காலமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, அப்படி கிடையாது. நாங்களும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்னு நிறைய விஷயங்களை நாங்களும் முன்னிறுத்து இப்போ போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கடைசியாக செஞ்சது வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனர் அவங்கள வந்து கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருந்தோம். அது நிறைய டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துருந்துச்சு. அதை கண்டித்து போராட்டம் நடத்தினா அப்புறம் ஒரு 10-11 இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தனித்துவமா ஒரு தெரிகிற மாதிரி இப்போ அதிமுக திமுக கட்சிகளுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஒரு நாம் தமிழர் கட்சி போராட்டமாக இருக்கட்டும், தமிழக கட்சிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராக தெரிகிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஒரு 10-11 இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதா? இல்லை பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லலை. மொத்தத்தில் மீடியாக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அந்த போராட்டங்களை வந்து அதிகமாக வெளியே வராமல் இருக்குது. அதுதான் உண்மையான காரணம். என்ன காரணம்னா இப்போ நம்ம டிஎம்கே எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஆளுங்கட்சி, ஏடிஎம்கே எதிர்கட்சி, இப்படின்னு அந்த ஒரு பிம்பத்தில் அவங்க இருந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி திரும்பவும் அதாவது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஒரு நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தான். காமராஜர் ஆட்சிகளை தமிழ்நாட்டையே ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி இருந்த கட்சி தான் இன்னைக்கு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து பலமாக முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் அதை முழுசாக ஏற்றுக்கலை. ஐ மீன் இப்போ தான் நாங்கள் வந்து அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன கட்சிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு அளவில் மட்டும்தான் இருக்காங்க, தமிழ்நாட்டை தாண்டி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற கட்சி. அதனால் தேசிய கட்சி இது. அதனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இல்லை, ஒட்டுமொத்தமான தேசத்தின் பிரச்சனைகளுக்காக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவங்க வந்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்த வாக்குத்திருட்டு உட்பட சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பாஜக ஆட்சியில் வந்து செய்கிற அனைத்து ஊழல்களும், அவங்க செய்கிற எல்லா விஷயங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது அதாவது இந்திய நாட்டளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதனால தான் அதாவது தமிழ்நாடுங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்னது தான். ஒட்டு மொத்தமாக பல மாநிலங்களை சேர்ந்தது தான் இந்தியா. எல்லா மாநில பிரச்சனைக்காகவும் காங்கிரஸ்காரங்க போராடுறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் அளவில் தனியாக நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் காங்கிரஸ் கட்சி எப்போவுமே போராடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த கவின் ஆணவ கொலை, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனருடைய அந்த தில்லுமுள்ளு, இது எல்லாம் அதுக்கு முன்னால் நடந்தது. இந்த திருச்சி சிவான்னு ஒருத்தர், அவர் கொஞ்சம் இதாக தப்பாக ஆமாம், கூட்டணிக்கு தான் காமராஜர் பற்றி தப்பாக பேசியிருந்தாங்க. கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் எங்கள் தலைவர்களை பற்றி யார் தப்பாக பேசினாலும், அவங்க கூட்டணி கட்சிக்காரர்களாக இருந்தாலும் மற்ற கட்சிக்காரராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். யாராக இருந்தாலும் நமக்கு எதிர்ப்போம். அதில் வந்து என்ற மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகையோட செயல்பாடு நல்லா ஆமாம் இல்லை உண்மைதான். செல்வ பெருந்தகை மாநில தலைவர் அவருடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்போது நல்ல ஆக்கப்பூர்வமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவர் மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் சில உட்பிரச்சனைகளும் இருக்குது. அதை நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், மறுக்கிறதில்ல. எல்லா மாவட்டத்துலேயுமே சில பேர், அந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில பேர் தன்னைத்தானே ஒரு தனி அணி மாதிரி இது பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே சுயமாக வந்து செய்து கட்சிக்காரங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் சில பேர் செயல்படுறாங்க. அது தவறு. அதை வந்து நாங்கள் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தையே எடுத்துக்கிட்டாச்சுன்னா
இங்கேயே தனியாக செயல்படுற சுயமாக தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் செயல்படுறாங்க. ஒரு கட்சி மீட்டிங் நடத்தினாலும் தனிப்பட்ட இடத்துல நடத்தி முழுக்க முழுக்க தங்களுடைய சுயநலத்துக்காக இருக்கிறவங்களும் செயல்பாடு பண்ணுறவங்களும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்க தான் செய்கிறாங்க. பார்த்தா இதுவும் ஒரு காரணம். காங்கிரஸ் பற்றி வெளியே ரொம்ப தெரியாமல் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஒரு சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. சின்ன பிரச்சனைகள் நம்ம சாதாரண பிரச்சனை நினைக்கிறோம், ஆனால் அதுதான் பெரிய தலைவலியை உண்டாக்குது. காங்கிரஸில் கட்சிக்காக உயிரை கொடுக்குற எத்தனையோ உண்மையான விசுவாசமான தொண்டர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சில பேர் கையில் உண்மையிலே ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்களாம் ரொம்ப இதாக நடந்துக்கிறாங்க. கட்சியை ஒருங்கிணைக்க மாட்டேங்காங்க. ஒருங்கிணைக்காமல் அவங்க தான் இஷ்டத்துக்கு சுயமாக முடிவெடுக்கிறாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு எங்களை சுற்றி உள்ள மக்கள் நியாயமான நீதியான மக்களை வந்து எங்கள் கூட்டத்தில் இருக்காங்க. ஒரு சிலர் தன்னைத்தானே ஒரு தனி கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட மெம்பர்ஸே கிடையாது. மிஞ்சி போனால் 10 பேர் 15 பேர் கூட இல்லாமல் இருந்துக்கிட்டு அவங்க தன்னைத்தானே மெஜாரிட்டின்னு சொல்லி தற்புகழ்ச்சி பாடிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி, இப்போ சமீபத்தில் வந்து இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி வந்து கையில் எடுத்து இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்படுது. இது என்ன கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வாக்கு திருட்டு இது உண்மையிலே இன்றைக்கி இந்திய அளவில் பேசப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இது ஒரு நல்ல கேள்வி. இது எதனால் அதாவது இதை செஞ்ச யாருன்னா முழுக்க இது பிஜேபியுடைய பிஜேபியுடைய முழு முயற்சியில் தான் இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கு. ஏன்னா அவங்க கடந்த ஏற்கனவே முதல் 5 ஆண்டு 2வது 10 ஆண்டு இப்போ 11வது ஆண்டுகளாக வந்து அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்க இத்தனை முறை அதாவது 3வது முறையும் அவங்க ஆட்சி பிடிக்க வேண்டிய இதே கிடையாது. ஏன்னா எந்த மக்களும் அவங்களுக்கு ஓட்டு போடலை. எந்த மக்களும் அவங்களுக்கு ஓட்டு போடாமல் ஃபுல்லாக அவங்க அதாவது அவங்க ஜெயிச்ச தொகுதியில் உள்ள மக்கள்கிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்களாம் இல்லை நாங்கள் ஓட்டே போடலையே எப்படி ஜெயிச்சாங்க. அவங்க அதாவது வின் பண்ண நேரத்தில் இருந்து இந்த பிரச்சனை ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் ஓட்டே போடல இவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா அப்போயிலேருந்து இந்த ஓட்டு மிஷினில் இது பண்ண முடியும், ஃப்ராடு பண்ண முடியுங்கிறத ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓட்டு மிஷினை நம்பாதீங்க, அதில் ஃப்ராடு பண்ண முடியும்னு நிறைய மாநிலங்கள் அப்போ நடந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னா முழுக்க வாக்கு மிஷின் ஃப்ராடு ஒன்று. இன்னொன்று தேவையில்லாமல் வாக்காளர்களை அதாவது ஒரு சில ஸ்டேட்டுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு டோர் நம்பரே கிடையாது, 0 தான் டோர் நம்பர். அல்லது 1-2 டோர் நம்பரில் ஒரு வீட்டில் 80 பேர் இருக்காங்க வாக்காளர்களா. அது வெறும் ஒரு 10க்கு 10 ரூம்பு. அந்த 10க்கு 10 ரூம்பில் மிஞ்சி போனால் 5-6 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் 80 வாக்காளர்கள் இருக்கிறதா ரெக்கார்டு. அந்த 80 ஓட்டு ஆதாரப்பூர்வமாக எடுத்து எங்கள் தலைவர் நிரூபிச்சுட்டாங்க. ஒரு இதுலேயே இந்த மாதிரி 80 வாக்குகள் இருக்குன்னு. அவங்க யாருன்னு அந்த வீட்டில் போய் நம்ம ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் முதல்ல தன்னை வந்து ஒரு பிஜேபிக்காரர்னு அடையாளப்படுத்திட்டாரு. யார் அந்த 80 வாக்கு இருக்கே அவர் ஆமாம் ஹவுஸ் ஓனர் தன்னை ஒரு பிஜேபிக்காரன்னு அடையாளப்படுத்திட்டாரு. படிச்சுட்டு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னோடனே இந்த வீட்டில் பல பேர் வந்தாங்க, பல பேர் தங்கினாங்க போனாங்க, அவங்க வாக்காளர் இதை வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு. பிஜேபிக்காரன் சொல்லியாச்சுனே தான் அங்கே முடிஞ்ச கேள்விக்கு பதில் அங்கேயே கிடைஞ்சிட்டு ஒரு வீட்டில் 80 ஓட்டு எப்படி சாத்தியம்? அதாவது இப்போ அதை சரி செய்யணும் ஒரே வழி அந்த மாதிரி சிசிடிவி கேமரா வந்து எல்லா இதுலேயும் வந்து பதிவாயிருக்கு. எல்லா எலெக்ஷன் நடக்கிற பூத்துகள்லையும் சிசிடிவி கேமரா மூலமாக இந்த மாதிரி ஓட்டில் ஃப்ராடு நடந்திருக்கு, இந்த மாதிரி வாக்காளர்கள் ஃப்ராடு நடந்திருக்குங்கிறத எல்லாமே கிளியராக இருக்குது. அதோட ஆமாம் ரெக்கார்டு ஃபுல்லாகவே எலெக்ஷன் கமிஷனர் அறிவித்த ரெக்கார்டே எங்கள் ராகுல் காந்தி எங்கள் தலைவர் கைகளில் இருக்கு. ஃபுல்லாக ரெக்கார்டு எடுத்தாச்சு. ஒத்துக்க மாட்டுக்கு. ஏன்னா பிஜேபி வழக்கு தான். இப்போ அதுக்கு ஒரே தீர்வு வழக்கு தான். ஆனால் இதுக்கு முன்னாலேயே அவங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் மேலே இதுக்கு முன்னாலேயே நிறைய புகார் காங்கிரஸ்காரில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தும் அந்த அவங்க வெளியிட்ட அறிக்கையில் தானே இருக்கு. அப்புறம் எப்படி மறுக்க முடியும்? தேர்தல் ஆணையத்திட்ட இதுக்கு பதில் இல்லை. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்காங்கல்ல இந்த மாதிரி நடந்திருக்கா என்னன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிதான். ஆமா அந்த மாதிரி எதுவும் நடக்கல, வாய்ப்பில்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. அதை அவங்க நிரூபிக்கணும்ல. உங்கள் மேலே குற்றம் சாட்டிட்டாங்க, ஆதாரத்தை தூக்கி காட்டுறாங்க, இல்லை நீங்கள் நிரூபிக்கணும்ல. ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, எங்கே நம்ம மாட்டிக்குவோமோங்கிற பயத்தில் தேர்தல் ஆணையம் சிசிடிவி கேமரா ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. கேட்டால் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எது ஓட்டு போடுறத உங்களுக்கு சிசிடிவி கேமராவில் ஒப்படைக்கிறது உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு விரோதமா? அவங்க வந்து முழுக்க தேர்தல் ஆணையம் தான் பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரிகள் நியமிக்கிற பொறுப்பு முழுக்க பிஜேபி தான் இருக்குது. தங்களுக்கு சாதகமான
தங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களாக பார்த்து தேர்தல் ஆணையம் இங்கே தேர்தல் ஆணையத்தை நியமிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறது கேட்டு தானே நடப்பாங்க. எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ராடு நடக்க தான் செய்யுது. சரி, இன்னொரு ஒரு கேள்வி சொல்கிறேன். நார்த் இந்தியன்ஸ் இங்கே வராங்கல்ல, வந்து அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் ஓட்டு இருக்குது, சரியா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல ஓட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வரும்போது முதல்ல ஒரு ஊரில் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிடுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இடங்கிறது கிடையவே கிடையாது. முதல்ல இங்கே வராங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போயிடுறாங்க. வந்து இங்கே இருக்கிற கொஞ்ச நாளில் இங்கே உங்களுக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டை, அவங்க அடுத்து எந்த ஊருக்கு போகிறாங்களோ அங்கே ஒரு வாக்காளர் அடையாள அட்டை. இதுக்கு பிஜேபி ஆட்சி கொடுறதுக்கு தான். ஏன்னா மற்ற எல்லாரும் ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் வேற வெளிமாநிலங்கள் இருக்கிறாங்க, அங்க வாக்குரிமை இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். ஆனா தமிழ்நாட்டில் உள்ளவங்க வேற மாநிலங்கள்ல இருக்காங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்லயே இருக்காங்க. ஓகே, வந்து அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காங்கல்ல, ஓட்டர் ஐடி எல்லாருமே இருக்கு. சரி. இப்போ நம்ம நாட்டில் உள்ள இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒருத்தங்க வேறு ஸ்டேட்டில் போய் அங்கே தொழில் நிமித்தமாக நம்ம போய் அங்கே குடியிடுறாங்க. அவங்க வாக்காளராக அங்கே ஆகணும்னா அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அது பல ஆண்டு காலம் ஆகும். இங்கே உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம், கவர்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் அங்கே மாற்றுறது உண்மையிலே பெரிய விஷயம். இங்கே ரெக்கார்ட்ஸ், இங்கே ஆதார் கார்டு, இங்கே ரேஷன் கார்டு உள்ளதெல்லாம் பீகார்லேயே வந்து 6 லட்சம் பேருக்கு மேலே இல்லை அங்கே. ஆமாம், யாரும் இல்லை, எல்லாரும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி அப்போ அவங்க இங்கே குடி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாக்காளருடைய இதை இங்கே சேர்க்கணும்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க இங்கே பர்மனன்ட் அட்ரஸில் இருக்கணும்ல. ஆனால் இங்கே இருக்காங்களா? இல்லையே. வந்து 1 மாதம் 2 மாதம் கூட உங்களுக்கு இது பண்ணலை. ஏன் நம்மளே இப்போ வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கணும், நமக்கு என்னென்ன ஆவணம் கேட்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்த நாம் வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கணுன்னாவே நமக்கு அவ்வளோ ஆதாரம் கேட்காங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதில் பேர் மிஸ்டேக் இருக்குது, இதில் பேர் மிஸ்டேக் இருக்குது, அது இதுன்னு போட்டு பாடாப்படுத்தி எடுக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் எப்படி இங்கே வந்து சுலபமாக வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிறாங்க? அவங்க ஆமாம், ரொம்ப ஈஸியாக எடுக்கிறாங்களே, இது எப்படி? அப்போ இங்கே ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் உள்ளவங்க இங்கே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு எதுக்கு முதல்ல ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க, அதெல்லாம் பாஜக ஆள்ற மாநிலத்திலேருந்து தானே இங்கே வராங்க. ஊபி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வர்றவங்க பாஜக ஆட்சி செய்கிற மாநிலம். எதுக்காக அங்கே இருந்துட்டு இங்கே வராங்க? ஏன்னா அங்கே நீங்கள் ஆள்ற மாநிலத்தில் ஆட்சி சரியில்லை, உன்னால் ஒன்றும் கொடுக்க வளர்ச்சி அடையலை. அது மேல் நோக்கி பின்னோக்கி அவங்களுக்கு சரியான இந்தியாவே வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்குன்னு அவர் மோடி எல்லாத்தையும் சொல்றாரு. எங்க வெறும் வார்த்தையா? சரி, என்ன வளர்ச்சி அடைந்த நாளா இருக்கு? என்ன அந்த சரி ஊபியை ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஊபியை எடுத்துக்கோமே, அங்க இருக்கிற முக்காவாசி பேர் இங்க வேலைக்கு வராங்கல்ல. ஏன்? அதான் வளர்ச்சி ஏன் ஏற்படுத்தி கொடுக்கலாம்? இவங்களால முடியாது இல்லை. இவங்க ஒன்லி மதவெறியை மட்டும்தானே ஊட்டுறாங்க. பிஜேபி இன்ன வரைக்கும் அவங்க 11 ஆண்டு காலமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இவங்கள்ட்ட என்ன வளர்ச்சி இருக்குது? எதுவுமே கிடையாது. முழுக்க மதவெறி. அது ஒன்றை மட்டும் ஊட்டி அதுக்கு தானே படிப்பறிவு கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்னா படிப்பறிவு கொடுத்துட்டா யோசிப்பாங்க இல்லையா? ஊபியில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சாதாரண இங்கிலீஷ் வேர்டு எழுத சொல்கிறாங்க, அதுக்கே திணறாங்க. வீட்டில் புழங்கின மாதிரி அங்கே ஸ்கூலில் போய் புழங்கிட்டு இருக்காங்க. மாணவர்களை கைகால அமுக்க சொல்லி அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வரும்போது உண்மையிலேயே பார்த்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த மாதிரி மாணவர்களை ரொம்ப, அதாவது கைகால அமைக்கூட சொல்லி வீட்டில் பார்க்குற அத்தனை வேலையும் ஸ்கூலில் வச்சு பார்த்து யாருக்குமே ஒழுங்காக அவங்களோட இது தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேக்கு காங்கிரஸ் கூட்டணி, அதிமுகவுக்கு வந்து பாஜக கூட்டணி. ஆமா, கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கு? 2026 எலெக்ஷன்ல வலுவான கூட்டணி நினைக்கிறேன். ஜெயலலிதா மறைந்த அம்மா வந்து வேணான்னு சொன்ன சட்டத்தை ஃபுல்லா ஆதரிச்சு கையெழுத்து போட்டது அன்னைக்கு இருந்த அதிமுக. பயந்து கையெழுத்து போட்டுருக்காங்களா? ஆமா, பயந்து தான் கையெழுத்து போட்டுருக்காங்க. எப்படி ஒரு ஆத்மார்த்தமான கூட்டணி இல்ல பயத்தால? இல்ல, பயத்தினால வந்த கூட்டணி. இது ஆத்மார்த்தமான கூட்டணியே கிடையாது. இது முழுக்க என்ன விஷயத்துக்காக பயந்துருப்பாங்க? ஏன்னா அதிமுக கடந்த காலங்கள் அந்த 4 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க செய்யாத தவறு இல்லை, அனைத்து தவறுகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லா எவிடன்ஸையும் கையில் வச்சுட்டு தான். ஏன் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அதிமுக தான் கூட கூட்டணி வைக்கலையே? ஏன்னா தோத்துருவேன்னு நல்லா தெரியும், தோல்வியை தீர்மானிச்சாச்சு. அதுக்கப்புறம் வைக்கக்கூடாதுன்னு விலகிட்டு இப்போ ஏன் நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைத்தீங்கன்னா அது எங்கே இஷ்டம், நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம். எடப்பாடியார் பேசுகிறாரு, எங்கே இஷ்டம், நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி. அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஓட்டு போடுற நாங்கள் கேட்காம வேற யார் வந்து கேட்பா? ஓட்டு போடுற நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது. சுற்றுப்பயணம் என்னமோ மேற்கொள்கிறாராம் அங்கங்கே. அதோட இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. அவங்களே பஸ்ஸில் ஆளுகளை ஏற்றிட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறாங்களோ அங்கெல்லாம் முன்னாடியே பஸ் அனுப்பி
கூட்டம் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இவங்களே போய் அங்கே நின்று பேசுகிற மாதிரி தன்னெழுச்சியா ஒரு எழுச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவரை பார்த்த அதுக்கு தான் வீடியோ ஆதாரத்தோடு எல்லா ஆதாரமும் வருது. எல்லா டிவிலையும் இவங்க ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க. அதோட அந்த மக்கள் வந்திருக்காங்கல்ல, ஏன் நம்ம தூத்துக்குடியில் நடந்துச்சே, இங்கே வந்த மக்கள்கிட்ட நான் நேரடியாக பேசினேனே, என்னம்மா அப்படின்னு சொல்லி, எப்படி என்ன வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்கே உள்ள இல்லை நாங்கள் வெளியூருக்காரங்க, 500 ரூபா பணம் ஒரு சேலை சாப்பாடு எல்லாம் கொடுக்கன்னு சொல்லி பஸ்ஸில் வச்சு கூட்டு வந்திருக்காங்க. இப்படி தான் நடக்கு. அதோட இது எல்லாத்தையும் விட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் செஞ்ச ஒரு மிக மிக கீழ்த்தரமான ஒரு சம்பவம் ஒன்று இப்போ நடந்துச்சு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸு அவர் ரோட்டை மறைச்சி ஒரு இது பண்ணுவாங்களாம், ரோட்டை மறைச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஊடையில் ஆம்புலன்ஸ் போச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் எழுத்து போட்டு அதில் வர்ற ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்கள் பேஷண்ட்டை அனுப்பி வைப்போம். என்ன பேசிக்கிட்டு அனுப்பி இந்த கூட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணது நீங்கள் தான் சொல்கிறாங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா டிஎம்கே கூட்டம் நடக்கும்போது ஸ்டாலின் சார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. ஆம்புலன்ஸ் போகும்போது எம்டியாக தானே போகும். எந்த ஆம்புலன்ஸ் போகும்போதும் பேஷண்ட் ஏற்றிட்டு வரும்போதும் பேஷண்ட் ஏற்றிட்டு எந்த ஆம்புலன்ஸ் வரும்? இது ஒரு நல்ல கேள்விதான். ஆமாம், வெறும் ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ திடீர்னு 108க்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, சீரியஸாக இருக்குது, நெஞ்சு வலியாக இருக்குது, டெலிவரி வலி வந்துட்டு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஃபோன் வரதான் செய்யுது. அப்போது போகும்போது எப்படி பேஷண்ட்டை ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பேஷண்ட்டை கூப்பிட்டு வருவாங்களா? போகும்போது எம்டியாக தாங்க போவாங்க, வரும்போது தான் பேஷண்ட் ஏற்றி வருவாங்க. ஒன்று இவர் மீட்டிங் போட்டோன்னா எந்த ஆம்புலன்ஸுக்கு மொத்தத்தில் ரோட்டை மறைச்சி மீட்டிங் போடுறது நீங்கள், தவறுகளை செய்கிறது நீங்கள். அந்த வழியை விட்டால் சீக்கிரம் போக முடியாது. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அவங்களுக்கு தனி சலுகையே இருக்குது தெரியுமா? மிலிட்ரி வண்டி மாதிரி ஆம்புலன்ஸை நிப்பாட்டக்கூடாது, ஆம்புலன்ஸ் பின்னால் அதை ஃபாலோ பண்ணி போகக்கூடாதுன்னு எவ்வளோ சட்டங்கள் இருக்குது. இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடலான்னு. அப்படி பார்த்தா நியாயமாக எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே தான் கேஸ் போடணும். ஆம்புலன்ஸ் இது பண்ணாமல் ஆம்புலன்ஸ் டிரைவர் பிடிச்சி நாங்கள் அடிக்க போகிறோம், பேஷண்ட் ஆக்கி அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதுலாம் என்ன பேச்சு இது? ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா? மக்கள் மீது நாங்கள் பற்றுள்ள தலைவர், நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறோம், தலைவர் பேசுகிற பேச்சாங்க இதெல்லாம்? ஆம்புலன்ஸுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆம்புலன்ஸில் விட்டாச்சுன்னா அடிப்போம், இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு நியாயமாக ஒரு உண்மை, அதாவது சிஎம்ஏ ஒரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் கூட வழி விட்டு தான் நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு தொண்டர்களுக்கு சொல்லணும். அது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. இது ஒரு தலைவனுக்கு அழகா? இது என்ன பேச்சு? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி, அதோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளையும் வந்து ரொம்ப சராமரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்து முன்வைக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழின மக்களுக்கு வந்து துரோகம் இழைத்த ஒரு கட்சி, அதோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக ஆக்ரோஷமாக வந்து விமர்சனங்கள் வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல சீமான் வந்து ஒரு தன்னை வந்து தமிழர்களுக்கான தலைவர் அப்படின்னு அங்கீகரிச்சுக்கிறார். அவரே சொல்லிக்கிறார், யாரும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. உண்மையிலே அவர் வந்து ஒரு தலைவரும் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன் கூட கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படி சொல்ல, அதாவது இலங்கை தமிழர்களை பற்றி இங்கே பேசுகிறாங்க, ஆனால் அங்கே இலங்கையில் யுத்தம் நடக்கும்போதோ வைக்கும்போதோ இவர் எட்டி கூட பார்க்கல. அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு பிரபாகரன் அவரை பற்றி, அவருக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், எங்களுக்கு AK-57 67 ஆமக்கறி அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிற அத்தனை பொய்களையும் இப்போ அம்பலமாகிக்கிட்டு இருக்கு. எல்லா மக்களும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு தலைவரை பற்றி ஆரம்ப காலத்தில் சீமானுடைய பேச்சுக்கள்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா பெரியாரை சார்ந்து பெரியாரை பற்றி உயர்ந்து பேசி கட்சி ஆரம்பித்த போது பேசினவர் தான் சீமானு. இன்றைக்கி அதே பெரியாரை தரம் தாழ்த்தி பேசுகிறாரு. அதே மாதிரி பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசுவார். அவர் பணத்துக்காக பேசுகிறாரு. கண்டிப்பா அவருக்கு இது அசைன்மெண்ட் தான். அது பணம் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க? ஒரு உண்மையை சொல்லணும்னா அவரை வந்து பிஜேபியோடைய இன்னொரு முகமாக தான் சீமான பி டீம் கண்டிப்பான முறையில். ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து பிராமணர்களை ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருந்த இதே ஆள் தான் சீமான். ஆனால் இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு, அவன் பார்ப்பான், ஏன் பார்ப்பான், ஏனென்றால் அவன் மனிதர்களை சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். அதாவது ஆமாம், அதுக்கான விளக்கம் என்னென்னா, அதாவது பார்ப்பனர்கள் பொதுவாக யாரையும் சமமாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சமமாக பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி பெரியார் போன்ற தலைவர்கள்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி யாரையுமே சமமாக பார்க்காதவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் அவங்க மட்டும்தான் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவர்களும் தாழ்ந்தவர்கள். மதத்தாலையும் சரி எல்லாத்தாலையும் சரி அவன் மற்றவங்களை தாழ்ந்தவர்கள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் இவர் சமமாக, அதாவது சமமாக பார்ப்பான் அப்படின்னு இவர் சொல்கிறது எது?
பிஜேபி காரன்ட்ட காசை வாங்கிட்டாரு. வாங்கினா அவங்களுக்கு தந்தாப்புல குவி தானே ஆகணும். கன்ஃபார்மாக பிஜேபியோட பிடிஎம் அவங்க சொல்கிறது தான் இவர் செய்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாயில் வர்றதெல்லாம் போய் தான். அங்கே போனேன், இங்கே போனேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், பிரபாகரனோட எல்லாம் நான் இருந்தேன் வச்சேன். எனக்கு அவர் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவரை கூப்பிட்டு வச்சு இவர் என்ன சாப்பிட்றான்னு ஒருத்தர் நோட் பண்ணாங்க. என்னை வந்து பின்னால் வந்து ஒருத்தர் நின்று எழுதிக்கிட்டு இருந்தார் வச்சுட்டு இருக்கான்னு. இதெல்லாம் எவ்வளோ வாய் கூசாமல் போய் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு தலைவர். ஆமாம், கண்டிப்பாக. அது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியம்? ஒரு தலைவன் போராட்டத்தில் இருக்கான், போர்க்களத்தில் நிற்கிற தலைவன் ஒருத்தன் வந்தானா இவனை கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு அவனுக்கு என்னன்னு சொல்லி இவருக்கு இது பிடித்தது அது பிடித்தது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் எடுத்தாங்க வச்சாங்க, என்னை பார்த்துக்கிட்டாங்க, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க இப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு இலங்கை தமிழர்கள்லாம் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய இதில் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இவரை நாங்கள் கண்டிக்கிறோம், இவரை இது பண்ணுறோன்னு சொல்லி இலங்கை தமிழர்களே நிறைய பேர் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்களே. ஏன் வலுவாக காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? யுத்தத்திற்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு தவறான புரிதல். என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி நடுநிலையாக தான் இருக்கும். ஒரு தரப்பு சார்ந்து அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. என்றைக்குமே ஒரு நியாயமான பிரச்சனையை கரெக்டாக எந்த பக்கமும் பாதிப்பு இல்லாமல் நடுநிலையில் இருந்து தான் தீர்க்க முடியும். இப்போ ரோட்டில் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 பேர், அதாவது ரோட்டில் வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க. ஒரு இடத்துல ரொம்ப பள்ளமாக இருக்குன்னு பாலம் கட்டுறாங்கன்னு வைங்களேன். அந்த பாலத்து பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் கடை போட்டுக்கிற பல பேருக்கு அது பாதிப்பு தானே. ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்மில் கடை போட்டுக்க பல பேருக்கு அது பாதிப்பு அந்த பக்கம். அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு பாலங்கட்டுற திட்டத்தை தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஒரு நாட்டுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை 90 பேர் ஆதரிச்சானா அதில் ஒரு 10 பேர் எதிர்க்க தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு அது கெட்ட விஷயமா இருக்கும். அதுக்காக மெஜாரிட்டியான மக்கள் எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயத்துடைய இதாகும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களா தனிப்பட்ட ஒரு கருத்தை இது பண்ணிவிட்டு முதல்ல இவருக்குமே சீமானுக்குமே இந்த யுத்தத்துக்குமே சம்மந்தம் இல்லையே. இவர் என்ன பேசுகிறது? இவருக்கு பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? எந்த தகுதியுமே கிடையாது சீமானுக்கு. தம்பிங்கன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் அவன் கட்சிக்காரனே. இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் கட்சிக்காரனே மேடையிலேருந்து இறங்கி அடிக்காரு. என்ன இது? கட்சிக்காரங்களை இருக்கவங்களெல்லாம் பிசுறு அது இதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் துரத்தி இப்போ இருக்கிற ஆளுகள் இப்போ கிடையாது தெரியுமா? முன்னால் இருந்த ஆளுகள்லாம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய கொள்கைகள் கோட்பாடுகள்லாம், கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது. எங்ககிட்ட தான் இருக்கு. நிறைய திட்டங்கள்லாம் சொல்கிறாரு. சிஎம் வந்தால் நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு, கொள்கைகள்லாம் வச்சிருக்காரு. திட்டத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ சிஎம்மாக வரவே முடியாத ஒருத்தர் செய்ய முடியாத பல திட்டங்களை கையில் வச்சுக்கிட்டு சிஎம் ஆகணுங்கிற கனவுல கூட ஒரு நடக்காதுன்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்களேன். அவர் பல திட்டங்களை இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம். பெயர் அளவில் அவங்க வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், வீண் பெருமை பேசிக்கலாம். ஏன்னா அவங்களால வர முடியாது, செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு சதவீதம் அதிகமாக கூடி இருக்குல்ல, அவருக்கு மக்கள் செல்வாக்கு கூடி இருக்குல்ல. அதாவது 26 அந்த செல்வாக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன் குறையுங்கிறீங்க? குறையினா அவருடைய பொய்கள் வந்து நாளுக்கு நாள் வெளிச்சம் போட்டு எல்லா மக்களும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. வாக்கு சதவீதம் அவருக்கு கூடி தானே வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் முடியும் போது உங்களுக்கு தெரியும் வாக்கு சதவீதம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறது. இந்த எலெக்ஷனோட உடைக்கிறது யாராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய வாக்குல அநேகமாக நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க ஃபுல்லாக தாவேகாக்கு போயிட்டாங்க. அதனால் அவருடைய வாக்குகள் சின்ன பிணமாயிரும். அவரோட வாக்குகள் கண்டிப்பா உடைஞ்சிரும். அவருடைய வந்து காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த இதை வந்து மேலிடம் தான் முடிவு செய்யும். என்னைக்கு வந்து ஒரு மாவட்ட நிர்வாகி இதை சில ஊடகங்களில் பார்க்கும்போது வந்து பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் 70 இடங்கள் கேட்டதாகவும் துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் காங்கிரஸ்ல இருந்து செய்திகள் வருது. அதெல்லாம் உண்மையா இல்லை அந்த தகவல்கள்லாம் முழுசாக உண்மைங்கிறது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இதே தாவேகா வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதா ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. அதிமுகவோட சேர்ந்து 2 வருஷம் நீங்கள் ஆளுங்க 2 வருஷம் நாங்கள் ஆள்றோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்படிங்கிறமாகவும் ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிப்படும். ஆனால் இப்போ வரைக்கும் அது மாதிரி எந்த முடிவும் காங்கிரஸ் கட்சி எடுக்கலை. இனி வரக்கூடிய காலத்தில் எதுவும் நடக்குமான்னு தெரியலை, இப்போதைக்கு தெரியல. மேலிடம் அறிவிக்கும். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள் எதையுமே அறிவிக்க முடியாது. மேலிடம் என்ன சொல்லுதோ அவங்களுடைய சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். மேலிடம் சொல்கிறத நாங்கள் செய்வோம். சார், இப்போ இந்த வாக்கு திருட்டு வந்து பயனானதுக்கு இப்போ எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்க போறீங்க? அதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான தீர்வு ரீ எலெக்ஷன். அது ஒன்று தான் இப்போ வந்து வாய்ப்பு கொடுக்க. ஏன்னா இப்போ வாய்ப்பு இல்லைன்னா திரும்ப கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க வந்து இதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்.
ஆனால் இப்போ என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய, அதாவது பாஜக வந்து 11 ஆண்டு காலமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன வழியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேரை தங்களுடைய விருப்பத்துக்கு செய்யக்கூடிய ஆளுகளாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துலையும் நல்லவர்களும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சார்பு அவங்களா இருந்தால் இன்னும் ஒரு சார்பில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க. அதனால் அந்தந்த நீதிபதிகளாம் அதுக்கெலாம் கேஸ் போட்டு இவங்களுடைய சட்டத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அவங்க நினச்சா இது முடியும். திரும்ப எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லி நடந்த எலெக்ஷன்லாம் போலி எலெக்ஷன், அதாவது ஒரு சில இடங்களில் வாக்காளர் வந்து பதிவான வாக்குகள், ஒரு குத்துமைப்பாக சொல்கிறேன், 1000 வாக்குகள் பதிவாயிருக்குன்னா 1500 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. எப்படி இது? ஆனால் பதிவான வாக்கு விதங்களில் 1000 தான், ஆனால் எண்ணப்பட்டிருக்கிறது 1500 வாக்குகள். இது என்னங்கிறது? அப்புறம் எல்லாமே அநியாயம் தான். எல்லாமே அதாவது அவங்க செஞ்சதுக்கான சிடி ஆவரம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களாம். எப்படி வாக்குப்பதிவு நடக்குது? இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் சைட்லேருந்து என் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இது வரைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் நடத்துவோம். ஆனால் மக்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆபத்தான மனிதன் வந்து சத்தம் கொடுக்கறத விட ஒரு அமைதியான மனிதன், நல்ல மனிதன், சைலண்டாக இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சைலண்ட் ரொம்ப ஆபத்தானது. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைனா எல்லாருமே பார்க்குறாங்க. இது ஒரு தனிப்பட்ட கட்சி பிரச்சனை, இது காங்கிரஸ் பிரச்சனை. கிடையாது. நீங்கள் ஓட்டு போடுறீங்க, ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறது எந்த நம்பிக்கையில் போடுறீங்க? நம்ம ஓட்டு போடுறவோடு ஜெயிக்கணுங்கிற அந்த நம்பிக்கையில் தானே போடுறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, இல்லை நாங்கள் நினைக்கிறவர் தான், நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்துச்சுன்னா இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை இல்லையே, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான பிரச்சனை. நம்ம வாக்கு செலுத்துகிற ஆள்கிட்ட ஒழுங்காக நம்மளுடைய வாக்கு போகலைங்கும் போது இது எப்படி நியாயமாகும்? எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவும் ஃப்ராடு, பண்ணுற எல்லா வேலையும் ஃப்ராடு தான் பண்ணியிருக்கு. எல்லா வேலையும் பதிவான வாக்கு ஒன்று, அதோட பதிவான வாக்கான ரெக்கார்டு அவங்க ஒப்படைக்கணும்ல, அதையும் ஒப்படைக்கிறது இல்லை. எப்படி எக்ஸ்ட்ரா 500 வாக்கு ஏறிச்சு? சாயந்தரம் அந்த 5 மணிக்கு மேலே மலன்னு வாக்கு ஏறி இருக்கு. எப்படி? அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாக்கு காணாமல் போயிருக்கு. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள். இப்போ ஒரு முஸ்லீம் சமூகம்னு எடுத்துக்கிட்டாலே அது பாஜகவுக்கு வாக்குகள் போடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த வாக்குகளை ஃபுல்லாக தட்டி கழிச்சிடுறாங்க. இல்லாத ஆள்கள். ஆமாம், கண்டிப்பாக அதை நீக்கப்பதான். அதுதான் ஏகப்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்க. யார் பாஜக மொத்தத்தில் ஜாதி மதங்கிறதுலாம் 2ஆம் பட்சம். யார் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியுதோ அவங்க வாக்களை ஃபுல்லாக நீக்கிறது. இவங்க வாக்கு போடணும்னா அந்த 5 மணிக்கு மேலே தான் வாக்கு சதவீதம் ரொம்ப கணிசமாக ஓயிடுது ஒரு சில ஏரியாக்களில். எப்படி யார் வந்து வாக்கு போடுறா? அதுக்கு சிசிடிவி. இப்போ தமிழ்நாட்டில் பண்ணலான்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்சிகள் இருக்குது. இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து பிஜேபி தான் ஸ்ட்ராங்கான கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது. அவங்களால அவங்க நினைக்கிறத சுலபமாக செய்ய முடியலை. அதனால தான் இங்கே அவங்க கொஞ்சம் திணறாங்க. அவங்க நினைக்கிறத நார்த்துலேயோ இங்கே ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் செய்கிற மாதிரியோ இங்கே தமிழ்நாட்டில் செய்ய முடியல. ஆனால் செய்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் அந்த வழியில் செய்ய முடியலன்னு ஹிந்திக்காரங்களை கொடியேற்றி அவங்களுக்கு ஈஸியாக வாக்குரிமை அளித்து, ஏன்னா இப்போ திருப்பூர்லலாம் எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒரு நேரத்தில் ஹிந்திக்காரங்க பேரளவில் 1-2 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி முழுக்க அவங்க தான் இருக்காங்க. பேரளவில் தமிழர் இருக்காங்க. அதுக்கும் இப்போ எப்படி இது பண்ணுறாங்க தெரியுமா? போராட்டம் திருப்பூரில் வந்து தமிழர்களே இருக்கக்கூடாது, தமிழருக்கு வேலை கொடுத்தா நாங்கள் அத்தனை பேரும் வேலையை விட்டு போயிடுவோன்னு சொல்லி மிரட்டி தமிழர்களை ஃபுல்லாக பின்னுக்கு தள்ளிட்டு இன்றைக்கி அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க. தமிழர்களை அடித்து விரட்டுற வீடியோக்கள்லாம் வெளியே வருது. அவங்க உள்ள வர்றதை தடுக்கிறதுக்கு திமுக அரசு ஏதாச்சும், நீங்கள் கூட்டணி தான் இருக்கீங்க, சொல்லி ஏதாவது பண்ணலாமே? அதுக்குண்டான ஏற்பாடுகளை திமுக செய்யும். ஏற்கனவே நாங்கள் அதை கோரிக்கையாக வச்சுருக்கோம் இந்த மாதிரி வர்றதுனால. ஆனால் இதில் அரசு மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மக்களும் அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வராங்கன்னு நம்பி இங்கே இருக்கிறவங்க தமிழர்களுடைய வேலையை பறித்து அங்கே அவங்கள்ட்ட கொடுக்காங்க குறைஞ்ச. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தமிழர்கள் வந்து ஒரு 50 பேர் வேலை செய்கிறான்னு வைங்களேன். முதல்ல அதில் ஒரு 50 பேரில் 10 பேராக வரான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தமிழர் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் பாதி சம்பளத்துக்கு செஞ்சு தரேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரான். நம்ம தமிழர்களும் என்ன பண்ணுறாங்க, தமிழர் அழிக்க வெளியேருந்து ஆள் வரவேனா தமிழனே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களும் அவங்களுக்கு நமக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்க அப்படின்னு எல்லாத்தையும் அவனை வந்து அமர்த்திட்டு தமிழர்களை ஃபுல்லாக தூக்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விஷயங்கள் எல்லாமே பாஜகவுடைய திட்டமிட்ட ஒரு முழுக்க திட்டமிட்ட சதி. அதனால் இவங்க தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வரக்கூடிய 2026 ஒரு மாபெரும் வெற்றி பெரும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு நன்றி.
வணக்கம். சரி நேயர்களே, மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.